வெல்கம் டு டிவைன் 360 அண்ட் டேரா ட்ரேடிங். நான் உங்கள் லக்ஷ்மி, உங்கள் ஃபேவரட்டான டேரோ ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹியர், வேக்கி கிராண்ட் மாஸ்டர். அண்ட் இன்னைக்கு சாட்டர்டே. ஸோ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உங்களுக்கு என்ன மாதிரியான மெசேஜ் கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா? பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்டு கமெண்டில் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கார்ட்ஸ் எல்லாம் நான் வச்சிடுறேன். இங்கே 2 செட் ஆஃப் கார்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 2 செட் ஆஃப் கார்ட்ஸ் இன்றைக்கி என்னென்ன கார்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம்னா, லார்ட் கிருஷ்ணருடைய கார்டு, ஏஞ்சல்ஸ் கார்டு அண்ட் என்னோடய ஃபேவரட் டேரோ டெக். இதில் 2 செட் ஆஃப் கார்டு இருக்குது, செட் 1 அண்ட் செட் 2. நீங்கள் ஏதாவது ஒரு கார்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இன்ட்யூட்டிவ் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து மைண்டை காம் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. செட் 1 செட் 1 அப்படின்னு யோசிச்சுட்டு நீங்கள் சூஸ் பண்ணிங்க. இப்போ வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். இப்போது செட் 1 கார்டு சூஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரியான மெசேஜ் கிருஷ்ணர் கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறது. அதுக்கு முன்னாடி நான் கார்ட்ஸை ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கலான்னு பார்க்குறேன். டாலரண்ட்டுன்னு வந்திருக்கு. ஸோ நிறைய பேர் விஷயத்த உங்கள் லைஃப்பில் ரொம்ப எல்லாத்தையும் நீங்கள் கடந்து ஃபுல்லாக எல்லாமே ரொம்ப டாலரேட் பண்ணி அதை சகிச்சுட்டு அப்படியே அதை கடந்து வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ உங்களால் முடியாத பட்சத்தில் இன்னும் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க அந்த ட்ரபிளுக்காக நீங்கள் இன்னும் உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுது. ஸோ ஏன்னா அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட எனர்ஜி இல்லாத, ஸோ அந்த எனர்ஜி வேணும் இதுலேருந்து எப்படியும் நீங்கள் வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் உங்கள் ஏஞ்சல்ஸ் கிட்ட உங்களுக்கு என்ன மாதிரியான ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க. ஏன்னா கேட்கும்போது தான் கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்க. உங்களுக்கு கூடயே இருக்காங்க, உங்களை கைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்ல வராங்க. அண்டு 8 ஆஃப் கப்ஸ், 9 ஆஃப் கப்ஸ், கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே, எனக்கு என்ன தெரியுதுன்னா, உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் ரொம்ப சகிச்சுட்டு தான் இருக்கீங்க. சரியா? சகிச்சுட்டு அதை அப்படியே வாழ்ந்து வந்துட்டு இருக்கீங்க. இத்தனை நாள் வரைக்கும் அப்படி தான் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஒரு கட்டத்தில் உங்களால் முடியல, என்னடா என்னமே பண்ண முடியலையே அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மைண்டு பயங்கரமாக கன்ஃப்யூஸ் ஆகி அப்படியே ஸ்டக்காகி நிற்கிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த இதுலேருந்து அந்த சகிப்புத்தன்மை உங்களுக்கு இன்னும் வேணும். ஏன்னா கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஆல்மோஸ்ட் கடந்து வந்துட்ட, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தான். ஸோ இதுக்கு உனக்கு அந்த சகிப்புத்தன்மை வேணும். அப்படிங்கும்போது உனக்கு அந்த எனர்ஜியை நீ என்கிட்ட கேளு, நான் உன்னை சுற்றி இருக்கிற ஏஞ்சல்ஸ் கிட்ட கேளு, நான் உனக்கு அதை தரேன். ஸோ அந்த ஹெல்ப்பு, அந்த மாதிரி ஒரு ஹெல்ப் உங்களுக்கு உனக்கு என்ன ஹெல்ப் வேணும், உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது நீ கேளு, நான் உனக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி ஏஞ்சல்ஸ் மெசேஜ் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டீங்க. சரியா? கடந்து வந்தாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே, நீங்கள் அப்படி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சகிப்புத்தன்மையை எல்லாத்தையும், ஏன்னா நடக்கிறத ஃபுல்லாமே உங்களுக்கு ரொம்ப வெக்ஸ் ஆகி போய் இருக்கீங்க. நீங்கள் அதுலேருந்து வெளியில் வரணும், உங்களுக்கான பாதையை அவங்க காட்டுறாங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் வெளியே கடந்து ஒரு புது பாதையை வெளியில் வர்றதுக்காக ஏஞ்சல்ஸ் நீங்கள் ஹெல்ப் கேட்கும்போது உங்களுக்கு அவங்க காட்டுறாங்க. ஓகேவா? ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் அந்தளவுக்கு ஒரு நிறைய பிரச்சனைகள், தீராத மனம் ஆறாத வேதனையும் வலியையும் உங்களுக்கு தந்திருக்கு. முக்கியமாக உறவாலையும் சரி, இல்லை பொருளாதாரத்தாலையும் சரி, எவ்வளவோ கஷ்டங்கள் அவமானங்களும் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க. அப்படிப்பட்ட உனக்கு முக்கியமாக ரிலேஷன்ஷிப் வைஸில் எனக்கு அப்படி தான் தெரியுது. உங்களுக்கு யாரோ ஒருத்தங்க ரொம்ப சீக்கிரமாகவே உங்கள் பார்ட்னராக கூட இருக்கலாம், இல்லை நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் பிரிஞ்சு இருக்கலாம். இப்போ அது திருப்பி சேர்றதுக்கு மாதிரி ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கூட இருக்கலாம். இல்லை லவ்வர்ஸ் அந்த மாதிரி உங்களுடைய எக்ஸ் லவ்வர்ஸ் அந்த மாதிரியாக கூட இருக்கலாம். இல்லை ஒரு ட்வின் ஃப்ளேம் எனர்ஜியாக கூட இருக்கலாம். உங்களை பார்த்துறதுக்கு உங்களோட லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங்காக, அந்த உறவு இன்னும் மேம்பட சீக்கிரமாகவே ஒரு நல்ல செய்தியோ இல்லை அந்த பர்சனோ உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறாங்க. அவங்க வர்றதுனால உங்களுடைய பொருளாதாரம் ரொம்பவே
ரொம்பவே ஒரு ஸ்டேபிளாகவோ செக்யூராகவோ மாறப்போகுது அப்படிங்கிறத ஒரு பியூட்டிஃபுல்லான மெசேஜை தான் லார்ட் கிருஷ்ணர் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்க ஒரு பர்சனாக மட்டும் இல்லை, மேபி ஏதோ ஒரு குட் நியூஸாக கூட வரலாம். ஏதோ ஒரு மெசேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக மிக சீக்கிரமாக வரப்போகுது. பட் எனக்கு தெரிஞ்சு மேஜராக ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இது ஒரு கலெக்டிவ் ரீடிங் இல்லையா. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேண்டும்னா ஸ்க்ரீனில் பெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? இதுதான் செட் 1 கார்டுக்கான கைடன்ஸு. இதில் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆகுதுன்ட்டு எனக்கு கண்டிப்பாக டைப் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் செட் 1 அப்படின்ட்டு. இப்போ வாங்க நம்ம செட் 2 கார்டுக்குள்ளே போகலாம். ஓகேவா? செட் 2 கார்டு சூஸ் பண்ணுறவங்க ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு அவருக்கு ஒரு மிகப்பெரிய கிராட்டிடியூட் சொல்லிவிட்டு நம்ம வாங்க இப்போ ரெடிங்குள்ளே போகலாம். வாவ், சூப்பருங்க. எக்ஸ்க்ளூசிவ் சரண்டர் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அண்ட் லிசன் டு யுவர் இன்ட்யூஷன். அப்பா, ஏஞ்சல்ஸ் பாருங்கள் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். ஒரு சில விஷயங்கள் நம்ம லைஃப்பில் என்ன தான் நம்ம குட்டி கண் அடித்து இதுலேருந்து எப்படியாவது வெளியில் வந்துடணும்னு நினச்சா கூட நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பி ட்ராப் ஆகி ஒரு சர்க்கிள் மாதிரி திருப்பி சுற்றி அதே விஷயம் நமக்குள்ளே ஒரு திருப்பி வந்துக்கிட்டே இருக்க மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ நீ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நீ என்ன பண்ணுனா, உனக்கு என்ன வேணுங்கிறத நீ அதை பற்றி யோசிக்காத, நீ அதை பற்றி முற்றிலும் நீ என்னிடம் சரணாகதி அடைஞ்சிரு. உன் வாழ்க்கையை நான் உனக்குள்ளே இருந்து உன் வழிகாட்டியாக நான் உன்னை வழிகாட்டி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மெசேஜ் தான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்கிறாரு. ஏஞ்சல்ஸ் கூட அதை தான் சொல்கிறாங்க. ஏன்னா லிசன் டு யுவர் இன்ட்யூஷன், நான் உனக்குள்ளே இருக்கேன். ஸோ கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்குள்ளே இருந்து உன்னுடைய உள்ளுணர்வு மூலமாக நான் உனக்குள்ளே இருந்து பேசி உனக்கான பாதையை நான் உனக்கு காமிச்சு கொடுக்குறேன். ஏன்னா உன் வாழ்க்கையில் இனி வரப்போகுது ஒரு புது விதமான ஒரு பிகினிங்ஸாக இருக்கலாம், ஒரு புது பாதையை நான் உனக்கு காட்ட போகிறேன். ஏன்னா நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு ஒரு விஷயம் மட்டும் என்ன சொல்கிறாருன்னா, ஏன்னா நீ என்ன செய்ய போகிற அப்படிங்கிறது நீ யார்கிட்டையும் சொல்லாத. ஓகேவா? ஏன்னா நீ யார்கிட்டையும் சொல்லாத. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில ஏதாவது சீக்ரெட்ஸ் இருக்கும் இல்லையா, அது மாதிரி சில சீக்ரெட்ஸ் உங்களுக்குள்ளாவே இருக்கட்டும்னே. நீங்கள் ஏன்னா சில விஷயங்கள் சொல்லிட்டோன்னா அந்த விஷயம் ஒரு சில நேரத்துக்கு நடக்காது. அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் ஏதாவது ஒரு கோல் செட் பண்ணிங்கன்னா அந்த கோலுக்கு எப்படி அச்சீவ் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பிளான் பண்ணி அதை நீங்கள் மட்டும் வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். யார்கிட்டையுமே அதை டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் எவ்வளோ ஆழம்னு உங்களுக்கு தெரியும். அந்த கோலுக்கு நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு அது எந்த அளவுக்கு ஆழங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுலேருந்து எப்படி வரணும், அந்த இதுலேருந்து எப்படி வரணும் அப்படிங்கிறது உங்கள் உள்ளுணர்வு உங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ணணும். ஏன்னா உங்கள் உள்ளுணர்வு வேறு யாரும் இல்லை, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உங்களுக்குள்ளே இருந்து உங்களை கைட் பண்ணிகிட்ருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் போனதை வச்சு நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுக்காமல் உங்களுடைய வாழ்க்கை இப்போ ஏன்னா பழசை வச்சு நீங்கள் ரொம்பவே அந்த எனர்ஜிக்குள்ளே போகாமல் இப்போ நடக்கிறது, ஏன்னா இனி வரப்போகிற காலங்களில் உங்களோட வாழ்க்கை ரொம்பவே ஜாய்ஃபுல்லாக மாறப்போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட விஷஸ் அனைத்தும் எல்லாமே நிறைவேறதுக்கு ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் ஓப்பன் மைண்டடாக இருக்கும்போது மட்டும்தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒன்று கொஞ்சம் அட்வென்ச்சராக இருந்தால் கூட அந்த அட்வென்ச்சரை கடந்து வர்றதுக்கு உங்களுக்கான ஒரு க்ரியேட்டிவிட்டி மைண்டு உங்களுக்குள்ளே இருக்குது. அந்த க்ரியேட்டிவிட்டி மைண்டு உங்களுடைய உள்ளுணர்வு, உங்களுடைய அந்த இன்ட்யூஷன் மூலமாக தான் பகவான் கிருஷ்ணன் உங்களை வழி நடத்துகிறாரு. ஸோ கண்டிப்பாக உங்களோட இன்ட்யூஷனை கண்டிப்பாக ட்ரஸ்ட் பண்ணுங்கள், அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா யூ ஹாவ் டு கம் அவுட் வித் கான்ஃபிடென்ட்டாக. ஓகேவா? ஏன்னா அந்தளவுக்கு அந்த கான்ஃபிடென்ட், அந்த ட்ரஸ்ட் இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் நீங்கள் அடைய போகிறீங்க. நீங்கள் விழுறதுக்கு ஏன்னா பகவான் கிருஷ்ணர் உங்கள் கூடயே இருக்காரு. ஏன்னா ஹீ இஸ் தேர் ஃபார் யூ டு ஹோல்ட் யூ. ஓகேவா? ஹீ இஸ் தேர் ஃபார் யூ டு ஹோல்ட் யூ. ஸோ டோன்ட் வரி. டெஃபினெட்லி
you have to come out, out with the confident, because Lord Krishna is there to hold you. இந்த ரீடிங் ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நினச்சி ஹரே ராம ஹரே கிருஷ்ணான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். இந்த எனர்ஜியை நீங்களும் கிளைம் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம்.